ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வாசித்த சங்கீதத்துல 58வது சங்கீதத்துல இவ்விதமாய் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். ஆமென். ஹல்லேலூயா. இது பாருங்க, தாவீது எழுதுறதான ஒரு சங்கீதம். அவரு எதனால இந்த சங்கீதத்தை எழுதுறாருன்னா, மேல சொல்லுது பாருங்க, தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தோஸ்கோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். தான் கெட்டு போகாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பினாலே, அடைக்கலத்தினாலே, அவருடைய அரணினாலே என்ன செய்யறாரு? தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய், தேவனுடைய அடைக்கலத்தின் நிமித்தமாய், தேவனுடைய ப்ரொடெக்ஷன் நிமித்தமாய் என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம். பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாரு? ஆண்டுடைய தஞ்சத்திற்குள்ளே, ஆண்டுடைய பாதுகாப்பிற்குள்ளே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், இவருக்கு எதிராய் வந்ததான சத்துருக்கள் எல்லாரும் இவரை தாக்கும்படியாய் உபயோகித்த ஆயுதம் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆட்களை அனுப்பினாங்க. தாவீது ஜெயிக்க முடியல. எத்தனை பேர் வந்தாலும் தாவீது மேற்கொண்டு ஜெயம் எடுத்துறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பெலிஸ்தீன்ல ஒருத்தன் நின்னான். யாரு? கோலியாத். கோலியாத்த ஜெயம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் ஜெயம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆயுதம் கொண்டு வந்தாங்க, குதிரைப்படை கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சிடறாங்க. இவனை ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு ஆலோசிச்சு பார்க்கும்போது, இவனை சோர்வடைய செய்யும்படியாய், கவலைப்படும்படியாக, துக்கப்படும்படியாக, இவனை ஏதாவது செஞ்சு தோக்கடிக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தின ஆயுதம் என்னதுங்க? வாயினுடைய சொற்கள். ஹல்லேலூயா. இல்லாத பொல்லாத சொல்றது. புரியுதுங்களா? இல்லாத பொல்லாத சொல்றது, பழி சுமத்துறது, வேண்டுமென்றே கோபப்படுத்துகிறது வார்த்தைகளாலே, வேண்டுமென்றே சஞ்சலப்படுத்துகிறது. இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீதுக்கு எத்தனையோ விதமான நபர்கள் வந்தாங்க, யாராலையும் ஜெயிக்க முடியல. எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா அது, எவ்வளவு ஆயுதங்கள் போனாலும், எவ்வளவு ஆட்கள் போனாலும் எல்லாத்தையும் இவன் ஜெயம் எடுத்துறானே, இவனை எப்படா ஜெயம் எடுக்கிறது, எப்படி இவனை தோற்கடிக்கிறது என்று சொல்லி திட்டம் வகுத்து பழி வாங்குவதற்காக ஆட்களை ஏவி என்ன செஞ்சாங்க? இல்லாத பழி சுமத்தினார்கள், இல்லாத பொய் குற்றங்களை சொன்னார்கள், பொய் சொன்னார்கள், இல்லாத இவங்களை பழி சாட்டினாங்க, இவனை என்ன செஞ்சாங்க? தூஷிச்சாங்க, இவனை அவமானப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, சங்கடப்படுத்தினாங்க. அப்போ இந்த மனுஷர் வாயில் வருகிற சொற்களின் நிமித்தமாய் இவன் பாதிப்படைய கூடாது, இவன் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகக்கூடாது, இவன் தொய்ந்து போகக்கூடாது, இவன் ஸ்தோத்திரம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தேவனுடைய பாதுகாப்பை ஸ்தோத்திரம் தாவீது சார்ந்திருந்தார். அப்போ இவங்க பாருங்க, ஸ்தோத்திரம், இவங்க எப்படி வந்தாங்களா? எப்படி வந்தாங்க? ஸ்தோத்திரம், சர்ப்பத்தை போல இவர்கள் வந்தார்கள். வருகிற சத்துருக்கள் எல்லாரும் சர்ப்பத்தை போல வந்தாங்க. என்ன சொன்னாலும் அது காது கேட்காது, காது கேட்கல. ஸ்தோத்திரம், இவங்களை பழி வாங்கணும், இவங்களை ஸ்தோத்திரம் தீண்டணும், இவங்களை காயப்படுத்தணும், இவங்களை வேதனைப்படுத்தணும், இவங்களை சங்கடப்படுத்தணும், சஞ்சலப்படுத்தணும், கவலைக்குள்ளாக்கணும், இவர்கள் தொய்ந்து போகணும், இவர்கள் வருத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே வாய் நிறைய வார்த்தைகளை பேசிட்டு வந்தாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு இது மாதிரிதான் செஞ்சாங்க. அவன் வெட்டின கிணறை பிடுங்கிக் கொண்டு வார்த்தைகளால் துன்புறுத்தினார்கள். ஆனா ஈசாக்கு செய்யல, திருப்பி ஒரு வார்த்தையும் பேசல. தேவன் ஈசாக்கோடு இருந்து அவனை விடுவித்தார். ஏற்ற வேளையில் அவனுக்கு என்று சொந்தமான கிணறையும் அவன் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிக்க செய்தார். அவன் விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கிட்ட கிணறு பிடுங்கினாங்க, ஆனா அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான் 100 மடங்கு. ஆனா பிடுங்கினவங்களுக்கு பிடுங்கின கிணறுல தண்ணி இல்ல, தரித்திரம், ஒண்ணு இல்ல, 0, 0 இருக்காங்க. ஆனா பிடுங்கப்பட்ட இவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இவனை சோர்வடைச்ச முடியாது. நிறைய வார்த்தைகள் பேசுறாங்க, ஆனா ஈசாக்கு சோர்ந்து போகல. ஆமென், ஹல்லேலூயா. அதுபோல தாவீதை துக்கப்படுத்தும்படியாக, அவன் கெட்டு போகும்படியாக, அவன் தொழில் போகும்படியாக, சோர்வடையும்படியாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள். ஆனா என்ன செய்யறாரு? தாவீது சோர்ந்து போகல. ஸ்தோத்திரம். தான் கெட்டு போகாதபடிக்கு, ஸ்தோத்திரம், தான் பாதுகாப்பாகிய தன்னுடைய தஞ்சமாகிய தேவனை தாவீது சார்ந்திருந்தார். உலகத்துல பழமொழி சொல்றாங்க இல்லைங்களா? தீயினால் சுட்டபுண் எல்லாரும் ஆறாதே, நாவினால் இல்லைங்களா? நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அப்படிதானே? அப்படி என்ன அர்த்தம்? தீயில பட்ட காயங்களோட சீக்கிரமா ஆறிடுமா? அப்ப நாவினால வந்த வார்த்தைகள், நாவில சொல்லுகிற திட்டு, கெட்ட வார்த்தை, அவசியமில்லாத பழி சுமத்துறது, அவசியமில்லாத பேசுறது, அவசியமில்லாத சண்டை முட்டுறது, அவசியமில்லாத கோல் முட்டுறது, இதெல்லாம் என்ன செய்யுமா? காலத்துக்கு மறக்க முடியாதான். வேதனைக்குள்ளாக்கிட்டே இருக்கும், சஞ்சலத்துக்குள்ளாக்கிட்டே இருக்கும், நினைவிலே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது மாதிரி இல்லாத சொல்லி காயப்படுத்த முடியாது ஜனங்கள் வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தரே தாவீதுக்கு தஞ்சமாயிருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல என்ன செஞ்சாருங்க? பாவிகளை நேசித்தார். பாவிகளுடைய வீட்டுக்கு போனார், அவங்களோடு கூட உட்கார்ந்தார், அவங்களோடு கூட பேசினார், அவங்களோடு கூட பழகினார், அவர்களை விடுவித்தார், அவரோடு கூட என்ன செஞ்சாரு? போஜனம் உட்கொண்டார், அவருடைய வீட்டுக்கு போனாரு, பாவிகளை நேசித்தார், ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்தார், சுவிசேஷத்தை அறிவித்தாரு, வியாதிகளை சுஸ்தமாக்கினார், பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார். இப்படி எல்லாம் செய்த போது பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், அவருக்கு எதிராக செயல்படுகிற எதிராளிகள், ராஜாக்கள், பிரபுக்கள், எதிர்கூட்டத்தார்களே என்ன செய்யறாங்க? இவர் பின்னாடியே போறாங்க, குற்றம் கண்டுபிடிக்க முடியாது போறாங்க, பழி சுமத்த முடியாது போகிறாங்க, இல்லாத பொல்லாத சொல்ல முடியாது போகிறாங்க, மாட்டி விட முடியாது போறாங்க, எத்தனையோ வார்த்தைகளால துன்புறுத்துகிறார்கள். இயேசுவை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பைத்தியக்காரன் சொன்னாங்க. இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இயேசுவையும் அவங்க ஒன்னும் செய்ய முடியல. சில வார்த்தைகளாலே துன்புறுத்த பார்த்தார்கள், பழிவாங்க பார்த்தார்கள், வேதனைப்படுத்த பார்த்தார்கள், கவலைக்குள்ளாக்க பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். அவர் கெட்டு போகணும், அவருக்கு அவருடைய பெயருக்கு அவமானம் உண்டாக்கணும், அவருடைய பெயரை கலங்க வைக்க வேணும், அவருடைய பெயரை கலங்கடிக்கணும், நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். என்னென்னலாம் நினைச்சாங்களோ அந்த காரியத்திற்கெல்லாம் மேலாக இயேசுவை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய சொந்த பந்தத்துக்குள்ள, நம்முடைய கூடப்பிறப்புக்குள்ள, உலக ஜனங்களுக்குள்ள இப்படி சிலர் என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம். அவர்கள் வாயில் உள்ள சொற்களாலே நம்மை காயப்படுத்த வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனே, அவர்கள் வாயுள்ள பற்களை தகர்த்து போடும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதிராய் செயல்பட்டுகிற குடும்பத்துக்கு எதிராய், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராய், ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய், ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய், ஜெப வாழ்க்கைக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய் கடந்து வருகிற வாயினுடைய ஸ்தோத்திரம், வாயில் இருக்கிற பற்களை தகர்த்து போடும். இல்லாமையை சொல்லுகிற, பார்க்காததை சொல்லுகிற, ஸ்தோத்திரம், நடக்காததை சொல்லுகிற, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களுடைய பற்களை ஆண்டவர் தகர்த்து போடுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் அமைதியா இருந்தார். யாரெல்லாம்
தீய பழி சொன்னாலும், இல்லாத சொன்னாலும், சோர்வடை முடியாது சொன்னாலும், அவரை அவமானப்படுத்த, கலங்கடிக்க, நோவடிக்க முடியாது என்ன வார்த்தைகள் சொன்னாலும் எல்லா இடத்திலும் இயேசு அமைதியாயிருந்தார். தாவீது அமைதியாயிருந்தார். ஈசாக்கு அமைதியாயிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் எங்கெங்கெல்லாம் கடந்து சென்றாங்களோ எல்லா இடத்திலும் அவர் செஞ்சாங்க. காயப்படுத்த முடியாது வார்த்தைகளை அள்ளி வீசினாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அமைதியாயிருந்தார். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் காயப்படுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது, சங்கடப்படுத்த முடியாது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சே, இல்லாதெல்லாம் சொல்றாங்களே, என்னை வேதனைப்படுத்துறாங்களே, என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, என்னைய துக்கப்படுத்துறாங்களே சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சில வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு எதிராக கடந்து வருகிற சத்துருடைய ஸ்தோத்திரம் வாயிலுள்ள பற்களை என் தேவன் தகர்த்து போடுவார். ஆண்டவர் நம்பி வாங்க. நீங்க அமைதியா இருங்க. யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை சங்கடப்படுத்தினாங்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்களே உன்னிடத்தில் ஒப்புரவாவார்கள். அவர்களே உன்னுடைய சமூகத்தில் வந்து சமாதானமாவார்கள். நீ சேவிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று அவர்கள் அறிக்கை செய்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. அவர் அமைதியாய் விட்டு கொடுத்து போனதுனால என்னாச்சுங்க, அவர் தான் ஆஸ்வதிக்கப்பட்டார். தாவீது அமைதியா விட்டு கொடுத்து போனார். அதனால என்னாச்சுங்க, எத்தனையோ நிந்திச்சாங்க, எத்தனையோ பரிகசிச்சாங்க, எத்தனையோ வேதனைப்படுத்தினாங்க. தாவீது அமைதியா இருந்தாரு. அவர் தான் ஆஸ்வதிச்சு விருத்தி அடைஞ்சாரோ இல்லையா? அவனை நிந்திச்சவங்க, அவமானப்படுத்துறவங்க, பரிகசிச்சவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெக்கப்பட்டு, ரொம்ப சோர்வடைந்து அவங்கதான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தாவீது கஷ்டப்படல. இயேசுவை பரிகசித்தவர்கள், நிந்தித்தவர்கள், வீண் பழி சுமத்தினவர்கள் அவங்கதான் தோத்து போனாங்களோ இல்லைய, இயேசு கிறிஸ்து தோற்று போகவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை நிந்தித்தவர்கள், பரிகசித்தவர்கள் அவர்கள் தான் தோற்று போனார்கள் இல்லைய, அப்போஸ்தலனாகிய பவுல் தோற்று போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல அப்படிதான் நிந்தித்து இருக்கிறாங்க, பரிகசிச்சிருக்கிறாங்க, வீண் பழிகளை சுமத்திருக்கிறாங்க, அவமானப்படுத்திருக்காங்க, வேதனைப்படுத்திருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் அமைதியாய் பொறுமையா போனதுனால இன்னைக்கு ஆண்டவர் என்னை செஞ்சிருக்கார், உயர்த்தி இருக்கிறார். யாரு முன்னாடி வெட்கப்பட்டு போகல, யாரு முன்னாடி அவமானப்பட்டு போகல. இந்த வார்த்தையை கேட்கிற ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கு செய்தது போல, தாவீதுக்கு செய்தது போல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்தது போல, எனக்கு செய்தது போல, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் செய்தது போல இன்னைக்கு உனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு எதிராக கடந்து வருகிற சத்துருடைய வாயுடைய பற்களை ஆண்டவர் தகர்த்து போடுவார். நீ அமைதியாயிரு, சகிச்சுக்கொள், நீ விட்டுக்கொடு. உனக்கு எதிராய் செயல்பட்ட சத்துருக்கள் உன் பட்சத்தில் வந்து சமாதானமாவார்கள், ஒப்புரவாவார்கள். அது யாராயிருக்கலாம்? என் தேவன் உனக்காய் எனக்காய் யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் பிடிக்குமா? ஆண்டவரே, சத்துருடைய வாயுடைய பற்களை தகர்த்து போடும் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.